இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பாக்குறாங்க இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்திகள் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அவ்வளவு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்ப எங்கேயோ எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது. 4 ஊர்ல இருந்து வர முடியும். 4 ஊர்ல இருந்து வரணும், பார யாத்திரை வர முடியாது. அதுவும் பஸ்லயோ பைக்லயோ காலையில வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வர்றாங்களா சூரியக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இந்த மழையில இருந்து யாரும் பஸ்ல வர இல்லை. அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாயிட்டு இருப்பாங்க. நவீன தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவு மேடைகள் எவ்வளவு நடிச்சிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சூழ்நிலை சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே உட்கார்ந்து இருக்கப்ப எனக்கு சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கூட்டிட்டு பண்ணாலும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஆத்தாப்பு செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாங்க. இன்னைக்கு என் அன்பு தம்பி தாரிக்கு இந்த கொட்டிக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த ராமண்ண அருண் உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி இந்த நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேர் தலைசிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவளை பார்த்து தேர்ந்து எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுங்க நான் அந்த நாட்டுக்கு போறதான்ட்டு மொத்தம் இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஆம் சொல்லி இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றதும் கேட்கவே மாட்டாங்க. இப்போ உண்மைக்கு தோற்று பண்ணுவாரு. அதெல்லாம் இல்லை, எந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லி இதுக்கு நீ நோன் சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான்றாங்க. வருமா சம்பளம் பேமெண்ட் கேட்டா இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நிறைய விஷயம் சொல்ல மறந்துடுங்க. சொல்லி கொடுத்த அரை நேரத்துல இன்னொருத்தங்க மாற்றி விட்டு போயிருக்கலாம். இதுன்னு சொல்லி மறந்துடுங்க. இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. காலையில எந்திரிச்ச கால் ஏறி உட்காந்து பார்த்து பிற வச்ச மாதிரி இருங்க. அதே அந்த ஒரு வாரம் பேசல 10 பேர் ஒரு அரை நேரத்துக்கு பேசுவாங்க மாத்தி தலைவா விட்டுங்க தலைவா, தோட்டம் மறந்துருச்சு, நான் நாட்டு நின்று என்னைத்தான் கேட்கறதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் பார்மஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, செட்டினாவும் எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுறது தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா போகிற மாதிரி பழக்கமா இருந்துச்சு. நான் அப்படியே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பழம் இருக்கு, நம்ம ஒரு செகண்ட்ல டிக் பண்ணி போயிடாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க. அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டு, ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கு எஸ், பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்கறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பிசி சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேருக்கு இங்க இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு இந்த தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பு வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசுறவங்க அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளோ சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்ஸிங் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிள்ளை ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளவு விஷயம் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட இன்னும் அதிகமா அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி.
ஆமா, தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெரியார் எங்கெங்கயோ கூட்டு பண்ணிக்கிட்டோம். எல்லா நாட்டுக்கும் கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடகத்துல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திருவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க. என்னடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாங்க. அது யாரு அப்படின்னாங்க. இல்லம்மா பெர்லின்மா நாடுமா, அது வெளிநாட்டுல இருக்குமா, இங்க இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி சரி, பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்கும்போது போறாத கவனமாயிரு அப்படின்னுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். போராது பயில இருந்தாடா முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்ட மாதிரி ஒரு டைம் எங்கேயுமே வாங்கிட்டவங்க தான் டாய்ஸ் போய் வாங்கிட்டவங்க. நைட்ல கலந்து போச்சு, வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி ஒரு படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேய உங்க கூட வந்து தோட்டா பெரிய கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையில இருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பா நான் அடிச்சு சொன்னேன். அதுல ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நான் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்ஸிங் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைப்பது பெருமை தம்பி. தேங்க்யூ. அண்ணாதானா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஏன்னா நீங்க நடிக்கிறத பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாகவும் இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதுல ஒரு டைம்ல கூட பேசாம நான் வினோத்துக்காக தான் கேட்டேன். நான் டைலாக் பேசி உங்களுக்கு அப்பப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு கழிச்சே இருக்காங்க. இல்லைங்க, இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் அங்க இருக்கணும். ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா. எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த அவங்க கேட்கலாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அதே படத்து இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது. அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி.